உன் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். உன் எல்லைக்கு பின்னால ஐயா நாராயணருடைய நாமங்கள் ஒலிக்கு இருக்குதா? பக்கத்துல இருக்குதா? அதையெல்லாம் தாண்டி போனா சொலமான சாமியுடைய கூட்டம் அங்க இருக்கு. இப்ப 2.5 வருஷ காலமா தொழிலாலும் பிள்ளைகளாலும் மன வருத்தம் அடைஞ்சு இருக்கிறீங்க. இவர்களை சரியாக்கி உங்களை நல்லாக்கி இருந்தா போதும்னா காலம் விட்டுவாங்க. வேற என்னப்பா வேணும்? உங்க சொத்து பிரச்சனை முடியறதுக்கு 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. முடிஞ்சு தரேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தெளிவாக்கி தரதற்கு இப்பொழுது அடியெடுத்து வைக்கிறேன். 40 நாளையில ஒரு மன நிறைவை கொடுக்கிறேன். வெற்றி உண்டு, வேறம் இல்லை. வண்டி அடுத்த வாரம் போய் எடுக்கிறதுக்கு ஜெயிச்சுட்டோம்ப்பா. கருதாவிக்கு அப்படியா? அதே நாகர்கோவில் பகுதி தன்னுடைய பிள்ளையை பற்றியும் தன் கடன்களை பற்றியும் வேதனை அடைத்து வந்தது. காரணம் பாப்பா இன்னும் ஒரு முறை காரணம் வரலாம். உன் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். ஈராண்டு காலங்களாக செய்யும் தொழிலை மனவருத்தத்துடன் வேதனைப்பட்டு இப்போதைக்கு கடன்களாலும் துயரத்தாலும் வாடுகிறார். அதே போல என்னையா யாரு அது உட்கார்ந்து யாரு வீடு போக்குல கிறிஸ்தவானே அந்த தெரு சொல்லிட்டு ஏன் நீங்க எல்லாம் கொண்டு போறீங்க? என்ன விஷயம்? வேற என்னப்பா வேணும்? கல்யாணத்தை இந்த வைகாசில நிர்ணயம் பண்ணித்தாரு. கடனை தீர்த்தாரு, ஜெயித்தாரு. கருமசாமிக்கு அதே நாகர்கோவில் பகுதி உடல்நிலை பாதிக்கப்பட்டதை பற்றி கேட்டு வந்தது யாரு? யாருக்குப்பா? என்ன இது? உன்னுடைய கணக்கின்படி கிரகப்படி நடந்துச்சா, செய்வன கோளாறுப்படி நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு சிந்தனை உன் உள்ளத்துல இருக்கு. மாந்திரிகம் தோதுமான பிரச்சனையால் நடந்ததுதான் இந்த பாதிப்பு. இதை நீக்கி உங்களை தெளிவாக்கி தந்தா போதும்னா பாக்குற தொழிலும் கஷ்டம், மனநிலைகளும் பாதிக்கப்பட்டு வேற இருக்கீங்க. வேற என்னோட மகனே வரலாம். பக்கத்துல வா. இந்த மனம் செதறாம படிப்பை செம்மையாக்கி தரேன். ஆபத்து இல்லாம உடல்நிலையை காப்பாத்தி தரேன். பக்கத்துல வாடா. விளையாட்டு வீரனாவாய், சர்வ மங்களமாய் இருப்பாய். கருமசாமிக்கு நாகர்கோவில் எல்லை பிள்ளைகளை பத்தி கேட்க வந்தது யாரு? நம்ம பிள்ளை எங்க இருக்கா? காரணம் உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். நீ வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சில மனக்குழப்பங்கள் அங்கே இருக்கு. புரியுதா? அந்த மனநிலைகளை மாற்றி செம்மையாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? கடனை தீர்த்தாரேன், பிள்ளைகளுடைய மனதை மாற்றித்தாரேன். தெளிவாக இரு, விழிப்புடன் இரு. சொந்த வார்த்தை புரிந்து கொள். விழிப்புடன் இரு. புரியுதா? பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பார்ப்பாய். கருமசாமிக்கு நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம்டா. காதல் என்ன கேட்க வந்திருக்க? தொழிலா எழுதுடா.
எந்த ஊர் உங்களுக்குலாம்? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நிறைய பேர்களை நம்பி பணம் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரு வேதனை. அந்த நேரங்கள்லாம் மாறி இப்போ உனக்கு வேலையும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. புரியுதா உனக்கு? அதனால டிசம்பர் 12ஆம் தேதி வரை நீ பொறுமையாக இருக்கணும். வேலை வாங்கித்தாரே, ஆபத்தில்லாம காப்பாத்தாரே, பெரியோர்களை பகைக்காதே, வெற்றி. கருதாமிக்கு நாகப்பட்டினமா நீங்க என்ன? நாகப்பட்டினம் தன்னுடைய பிள்ளையின் உடல்நிலைகளை பற்றி கேட்க வந்தது யாரு? காரணம் வரலாம், உட்காரலாம். என்னப்பா வேணும்? வயிறுக்கு என்ன செய்யுதா உனக்கு தம்பி? பக்கத்துல வா. அதான் பிள்ளையின் உடல்நிலையை பற்றி கேட்க வந்தவன். இலை கிளம்புது ஓங்கி பிடிதா புத்தி இல்லையா? மேல ஏத்து பிடிதா? என்னைய நினைச்சுக்கடா, கண்ணம் விடுறா, என்ன பழக்கம்லாம் உண்டு தம்பி? இடுப்பு பக்கத்துல இருக்கக்கூடிய நரம்புல பாதிப்பு இருக்கு. அதுல வாதநீர் இறக்கம் வந்து திடீர்னு மயக்கம், திடீர்னு கை இழுப்பு, இவைகள் நடக்கும். இதை குணமாக்கி வெட்டியாக்கி இருந்தா போதுங்களா? நீ நினைக்கிற பேப்போடாது நாட்போடாது கிடையாது. நரம்பியல் பிணி தீர்ந்துடலாம். மசாஜிலே சரியா காலம் வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாதுப்பா. இடஒரு சேர்க்க முடிச்சு தாரே, கணத்தை திருவிழா இருந்து படிப்படியா நல்லா இருக்கும். அதே நாகப்பட்டினம் எல்லை. ஆமா, வீடு சம்பந்தமாக மன வருத்தப்பட்டுள்ளது யார்? மாமா, என்னமா வீடு? என்னங்க பிரச்சனை? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அக்கம் பக்கம் உள்ளவர்களால் போட்டி பொறாமையும் செய்வதை கோளாறும் நடந்து சொந்த வீட்டில் குடியிருக்க முடியாத வேதனை ஒரு பக்கம் இருக்கிறது. அந்த நிலையில் மாறுமாறு கேட்டேன். ஆமா, அங்க யாரு இருக்கா? வீட்டுக்கு தென்பால் அடக்கம் செய்யக்கூடிய இடங்கள் இருக்கிறதா? இருக்கா? தை மாதம் சொந்த வீட்டுல போய் குடியிருக்க வைக்கிறேன். வீடு தோன்றான பிரச்சனையை தீர்த்து தாரேன். நல்லாரு காப்பி பணக்குட்டி கருதாமிக்கு வீட்டு பக்கத்துல அம்மன் கோயில் யாருக்கு இருக்கு? நாகப்பட்டினத்துல அம்மன் கோயில். அம்மன் கோயில் வாசலிலே வாசலிலே. என்ன அம்மன் கோயில் பாருங்க? காணுப்பா. என்னடா வேணும் உனக்கு? ஒண்ணும் கவலை இல்ல. கடவுள் பார்ப்போம். குபேரன் உங்களுக்கு இந்த 3 மாதத்துல ஒரு வகையில பணம் வரும். மெல்ல மெல்ல கடனை தீர்த்து தெளிவாக்கித்தாரே, தொழிலையும் மாத்தித்தாரே தெளிவாக. வேதாரண்யம். வேதாரண்யம் யாருப்பா? வேதாரண்யம். வேதாரண்யமா? காவல். எங்க வீட்டு ராணிக்கு போர் இளமை திரும்பு. என்னடா வேணும் தம்பி உனக்கு? யாருக்கலாம்? இன்னும் 6 மாதத்துக்கு அந்த நிலைமை இருக்கலாம்.
இதெல்லாம் கிரகத்தினுடைய சுற்றுதலால் உருவாங்க. நிறைய காசு பணங்கள் நஷ்டம், நட்புகளால் ஏமாற்றம், எந்த தொழிலை செய்தாலும் முழக்கம், இல்லற வாழ்க்கையை அமைக்கக்கூடிய விஷயத்திலே மனப்பிரச்சனை, இதையெல்லாம் இருக்கா காரணம். சக்தி என்ன செய்யணும்? மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை ஆவார், எதிர்ப்புல இருந்து நீக்குற எதாரடியுமா முழுகுதியா காரணம். நாகம் சம்பந்தமான கோயில் எந்த பக்கம் இருக்குமா? புத்து சம்பந்தமான கோயில் என்னம்மா உன் பிள்ளை விஷயத்துல என்னமா பிரச்சனை? அவன் திரும்பி வர்றது கொஞ்சம் கஷ்டம், 3 வருஷம் கழிச்சு தான் வருவான். ஆனா உன் கடனை நான் தீர்த்து தரேன், பிரச்சனை தான் மாக்கி தரேன். அப்படி ஆம்பளை பையன் பிறப்பான் போ. பிறந்து வந்த கதையை பார்த்தால் பெரிய வீடு தெரியுமடா. வரலாம்ப்பா. உன் மனத்துக்கு கட்டுப்பட வச்சு வெற்றியாக்கி தரணுமா, விலைக்கு தரணுமா? விலைக்கு தரணும். கண்ண முடி கொஞ்சம் தை மாதத்துக்கு உட்பட நீ வேண்டாம் ஒரு முடிவெடுத்து தானா ஒதுங்க ஜெயிச்சுதார வெளியே சொன்னார. கருமசாமிக்கு உடலமான சாமி அன்புடன் வணங்கும் என் செல்ல மகன் கருமசாமி. கல்யாணம் வேணுமா, சொத்து வேணுமாடா? கல்யாணம். கண்ண முடுறா மகனே. ஐயா இந்தா ஒரு இடத்துல இருந்து பெண்ணு வருது, 2 நண்பர்கள் மூலமாக உனக்கு தெரிவார், அதை நம்ம முடிச்சு வைக்கிறேன், செம்மையாக இருப்பேன். நம்ம திருவரி மாவட்டத்துக்குள்ளே வருதுடா, உன்னை தெரிந்து வருகிறான். எனக்கு சொல்லாம முடிக்கிற இடம் தம்பி இல்ல. கருமசாமி, இரவெல்லாம் என்னைய ஒரு சக்தி வந்து அமுக்குதப்பா. இரவென்றும் பகலென்றும் இனம் காணா வடிவத்தை பெண் என்று பார்த்த மனமும் பித்தாகி போனது. உன் உடம்புக்குள்ள ஒரு ஆத்ம சக்தி வந்து அமுக்குதுடா, அது பெண்ணினுடைய ஆன்மாவா அப்படின்னு கேட்டேன். ஆமா, ஒரு பெண் மோகன பிசாசின்னு உள்ள ஆத்மா. அப்பப்போ புத்தி மாறுது, மனசு மாறுது, உடல்நிலை கோளாறு மாறுது. இதனால வாழ்க்கையை தொடங்க முடியாத துயரம் நடக்கும். இதுல இருந்து உன்னை விடுதலையாக்கி வெற்றியாக்கி இருந்தா போதுங்களா? காவல் இருப்பா. வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு என்னைய வந்து நீ பார்க்கும் பொழுது சரக்கோட பாரு. அந்த உன் உடம்ப ஒட்டி இருக்க அந்த தீய சக்தியை நீக்கி தூய மனிதனாக்கி உன்னை வாழ வைக்கிறேன். கருமசாமிக்கு என்ன நீங்க திருநெல்வேலி இல்லையே, எப்படி நீங்க இருக்கீங்க? திருநெல்வேலி அவங்களுக்கு அதெல்லாம் நீங்க கிடையாது. கருமசாமிக்கு கருமசாமிக்கு என்ன கருமசாமி அப்படியா? பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? என்னம்மா, எந்த பிள்ளை வாழ்க்கைமா? உங்களை பிள்ளை கட்டி கொடுத்தியா?
உன் கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். அந்த எல்லையில சுடலமான சாமியுடைய பலாரும் கிடத்தடி பக்கத்தை தாண்டி போனா எதுக்கியம்மன் சாமியுடைய இடமும் அது உன் மேரியில ஒட்டி ஒட்டி பாயுதுமா பாயுதுமா காலம் அருந்து போனேன் உறவறியாமல் அழைப்பு கொடுக்கும் மனமிங்கே. அந்த புள்ள வாழ்க்கை தொடருமா அல்லது நின்றுமா என்ற ஒரு குழப்பம் ஒரு விளக்கம் உண்மையா? சேர்த்து வைக்கணுமா வேண்டாமா? ஆனாலும் உன் பிள்ளைக்கு கொஞ்சம் புத்தி காலாக அதை நீ புரிஞ்சுக்கணும். காரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அதுக்குள்ள வாழ்க்கையை சேர்த்து வைக்கிறேன், மனவேதனை இல்லாம காப்பாத்துறேன், செய்வதை இருக்குங்கிறத சிந்திச்சிருக்கியே நீங்க தான். கருதாமிக்கு அரோகரா. பத்திரம் சம்பந்தமா மனக்குழப்பம் உடையது யார்? பத்திரம் சம்பந்தமா நீ இந்த வேளை தம்பி மறந்த நான் இந்த நாளிடத்திலும் என்னப்பா செய்யணும்? அவனை மலைக்கு நிறுத்தா போதுமா? பௌர்ணமிக்கு முதலாளி என்னை பார்க்கணும், அந்த வீட்டை விற்க வேண்டிய வீட்டை போட்டான்னு கொண்டு என்கிட்ட காட்டணும். ஓ அதற்கு அவனா நானான்னு பாக்குறேன். வரிய தீர்த்தமும் பௌர்ணமியில நல்லா இருந்துச்சு. உடுமலைப்பேட்டை 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 யாரு? ஏன் வேதனைப்பட வேண்டும்? என்ன வேலை வேணும் உனக்கு? நீ ஏன் பெண் பார்க்க நினைக்கிற? ஏமா நினைக்கிற? நீ பெண் பார்க்க வேண்டாம், அவனே பார்த்தா நம்ம ஏத்துக்குவோமா? ஏத்துக்கலாம். கல்யாணம் முடிச்சு கணவனை பிரிஞ்சவளை அவன் பார்க்க, அதுக்கு என்ன செய்யலாம்? வேண்டாமா? அப்ப காது. ஏன்னா உண்மையை உடைச்சாதான் தெரியும், வேற வழி இருக்கு. வா உன் மகனை திருத்தி நல்ல ஒரு மனைவியை கொடுத்து வாழ வச்சா போதுங்களா? இப்போதைக்கு நீ பாக்குற தொழில மனவர்த்தமும் இன்னொருத்தரான எழுந்துல இருக்கு. தீர்த்து தாரேன், கடனையும் அழிக்கிறேன். செம்மையாக இருக்கு. என் படத்தை வாங்கி போட்டு கும்பிடு போ. நல்லா இருக்கு. படம் வைப்போ ஓடியா கொண்டாக்கி கொடுத்தாரேன். கருமசாமிக்கு உடுமலைப்பேட்டை அவங்களுக்கு அப்படியா? வீடு இடம் தகுந்தமா கேட்டு வந்தது யாரு? காலம் மதுரா நகரின் தமிழ் சங்கம். என்ன வேணும்? அந்த பணம் வேணுமா? வீடு வேணுமா? கால் விட்டுவா, அசத்துவா, பணம் தரத்துக்கு உத்தரவாயிடுல. வெற்றி மேல கொடுப்பா. கண்ண முடிக்க போயிடலாம். 2 செகண்ட் என்னைய போட்டுதானே எண்ணங்கள்லாம் நிறைவேறி இனிமையாக வாழ்வாய்ப்பு படைத்தார். கர்மதாமிக்கு பழனிமலை முருகனுக்கு பணம் கிடைச்சேன். வாங்கிட்டு வா, கோயிலுக்கு அன்னதானத்துக்கு கொடுத்துருவோம்.
கருந்தாமிக்கு ஆந்திரா பாடர் பெரியமகளை அமைதிகள் தெளிந்த உத்தரவு உனக்கு. ஏன் கவலைப்படுகிறாய்? உன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் சந்தேகத்தை நான் உடைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்படி உண்டு கொண்டிருந்தால் எப்படி சொல்வது? சமாதானமான மனம் வேண்டும் அல்லவா? வேண்டாமா? உன்னுடைய இளைய மருமகள் இறுதி வரை மகனை பார்ப்பாளா பார்க்க மாட்டாளா என்ற ஒரு எண்ணம் ஒரு உள்ளத்தில் இருக்கிறது. இடையில வேற ஏதும் குழப்பம் வந்து ஒரு மகன் தானாக எதுவும் உயிரை மாய்த்துக் கொள்வாரோ என்ற ஒரு சில சந்தேகமும் ஒரு உள்ளத்தில் இருக்கிறது. இந்த நிலைகள் வருமா வராதான்னு கருத்தாண்டி எனக்கு சொல்லணும்னு நீ கேட்கிறேன். காதல் தொகையை செல்ல குட்டிகளே, வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா, முருகனுக்கு அரோரா. மகளே, இயலாதவருடைய வீட்டில் சில குளறுபடிகள் நடக்கும். அது உலகத்தின் இயற்கை. அதை இறைமறை காயாக மறைத்து மனதை அடக்கி அவனுடைய மனதுக்கு தெரியப்படுத்தாமல் ஏதோ நம் பிள்ளையினுடைய முகத்தை பார்ப்பதற்காகவாது அவருடைய உயிரோட வைத்து நான் காப்பாற்றி தருகிறேன். அந்த மர்மங்களை அகலாமல் காக்கிறேன். அவன் மனதை நிறைவேற்ற வேற வழிகளையும் காட்டுகிறேன். காரணம் கருணாநிதிக்கு அரோரா. செல்வம் கிடைக்கும் அவருக்கு ஆபத்துதான் காப்பாற்ற. கல்யாணம் முடிக்கணும் உனக்கு. பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாரு. ஆமா, வார்த்தையை குறைக்க வேண்டும். குட்டி சரிபடித்தாங்க. கோயில் கட்டணம் திருக்காலத்திலிருந்து வந்தது யாரு? இடமாற்று. வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா, வீரவேல் முருகனுக்கு அரோரா. கோயில் கட்டணுமா அம்மா? உனக்கு கோயில் கட்டணுமா? வாங்கம்மையா. கண்ணாமணி உட்கார். என்னைய மட்டும் பிரார்த்தனை செய்ய பார்த்தா அந்த நீ வளர்த்த பிள்ளை உன்னை அப்பப்போ வந்து பார்ப்பான். அதே மாதிரி நீ என்னை நினைத்து எடுத்துக் கொடுக்கக்கூடிய விபூதி பலனுள்ளதாக இருக்கும். அடுத்தும் குழந்தைகள் 2 பேருக்கு உன்னை வந்து அடைவார்கள். தாய் ஸ்தானத்தில் இருப்பாய். வாழ்க்கை சக்தி எடுக்க நாராயணா நாராயணா நாராயணா. எதிக்கலாம் செல்லமே. பக்கத்துல குங்குமத்தை மிகவும் பயன்படுத்துவாயா? கால் வந்துவானா சில பேர. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். உன்னை பிடிச்ச பீடையும் கிறங்க நேரங்களும் சொந்த வீட்டுல இருக்க விடாம ஊர் ஊரா உன்னை சுத்த வச்சிருக்கு. இப்ப அந்த நேரங்கள்லாம் முடிஞ்சு ஒரு ஸ்தானத்துல உட்காரக்கூடிய நேரம் உனக்கு கிடைச்சாச்சு. அதனால நான் கொடுக்கிற வெற்றி மாலையை பயன்படுத்துறதுக்கு வீட்டுக்கு போக முடியுமா? வெற்றி மாலை கொடுப்பா. நல்ல மாலையா எடுத்துவாடா. எனக்கு காலையில போட்ட மாலையை எடுத்துவா. கடனை தீர்த்து தாரேன். ஒரு இடத்தை விற்கணும்னு முடிவு பண்ணிருக்கிய, அந்த இடத்தை விற்று அவங்க ஒண்ணு சேர்ந்து உன் கடனை தீர்த்தாரேன். அப்படின்னா அவங்ககிட்டே பணத்தை வைத்து உன்னை வீட்டு நெட்டி விட்டு மகனே சென்று வென்று ஆனந்தத்தோடு என்னை பார்க்க வருவாய். அரிய வெற்றி மாநிலத்தில் விளக்கத்துக்கு இதே பணம் எங்கேதான் கிடைக்கும். வாழ்க
ஹரி சுவாமியே சரணமையப்பா. நேரிலே காட்சி தரும் கருப்பசாமிதான். புளியரை நீங்க வாங்க சந்தடி தழைக்கும், புண்ணியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும். புளியரை நீங்க வாங்க சந்தடி தழைக்கும், புண்ணியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும். வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான், வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான். ராமரோட பரம்பரை தானே புளியரை கருப்பசாமி, ஐயப்பசாமி சித்தரோட அருள் வாக்கு. முழு முதற் கடவுளை வணங்கி அரோகரா என்று முழங்கி பாண்டி சித்தர் வழியில் வந்த ஐயப்பசாமி. கருப்ப